ஹலோ வணக்கம். நீங்க பக்குவம் ஆயிட்டீங்களா, மெச்சூரிட்டி ஆயிட்டீங்களா? அதை தெரிஞ்சுக்கணும்னா இதை கேளுங்க. நான் உங்கள் ஆர்ஜி ரோமியோ. ஒருத்தவங்க மெச்சூரிட்டி ஆயிட்டாங்க, ரொம்ப பக்குவமா பேசுறாங்க அப்படின்னா அவங்க மற்றவங்களுடைய குறைகளை பேசாவே பேச மாட்டாங்க. அவங்களுடைய நிறைகளை மட்டுமே அதிகமா பேசுவாங்க. குறைகளை பட்டும் படாத மாதிரி பேசுவாங்க. அதே மாதிரி அவங்க ஒரு வேலையை செய்யறாங்க, இல்ல ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க விளக்கம் அளிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. அவங்க செஞ்ச வேலையை அவங்க இதுக்கு தான் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லிடும். ஒருத்தங்க மெச்சூரிட்டி ஆகிட்டாங்க, பக்குவம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா நம்ம வாழணும், செமையா வாழணும் அப்படிங்கறதெல்லாம் போய் நிறைவா வாழ்ந்தா போதும் அப்படிங்கிற புதிய மன நோக்கமே மாறி இருக்கும். முன்னாலெல்லாம் மூக்கு மேல கோவரும், ஏதாவது ஒரு சோக பாட்டு கேட்டுட்டு ஓரமா உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இப்பெல்லாம் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி அது வாங்கணும் இது வாங்கணும்னு ஏகப்பட்ட பொருள் மேல ஆசை இருந்திருக்கும். இப்ப அதெல்லாம் குறைஞ்சு எது தேவையோ அது வாங்கினா போதும் அப்படிங்கிற நிறைவு இருக்கும். ஒருத்தங்க உங்க மனசை அவங்க செய்யற செயலால காயப்படுத்தியிருந்தாலோ இல்ல அவங்க பேசின வார்த்தையால காயப்படுத்தியிருந்தாலோ நீங்க அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அவங்க அப்படிலாம் சும்மாலாம் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற பரந்த எண்ணமே உங்களுக்கு உருவாகி இருக்கும். ஒரு பொதுவான இடத்துல எல்லாத்துக்கும் முன்னாடி உங்களை யாரும் கிண்டல் பண்ணாலும் அரசியல்லாம் இதெல்லாம் சகஜமப்பா அப்படின்ட்டு ஒரு சின்ன சிரிப்போட அதை கடந்து போயிருவீங்க. மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், மற்றவங்களுக்கு நம்மளை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பொய்யா பேசாம நமக்கு என்ன தோணுதோ அதை வெளிப்படையா பேசிட்டு இட்ஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க.